ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நான் சிக்கன் மசாலா பொடி வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சீரகம் இல்லைன்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். சோம்புனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். சீரகத்துக்கு அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், 2 வெங்காயம் இன்றைக்கி நறுக்கி போட்டிருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்க நான் நறுக்கி மீடியம் சைஸில் நறுக்கியிருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக நறுக்கியிருக்கேன். நறுக்கி அதோட சேர்த்து அதையும் லேசாக ஒரு 4 கிளறி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பை சேர்த்து அதையும் கிண்டிடுவோம். கிண்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வெந்துடும். ஒரு 3/4 வேக்காடு வெந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போதும். அதுக்கப்புறம் தான் நம்ம 2 கிண்டிட்டு அதில் நம்ம மசாலா பொடியை கொஞ்சோண்டு தட்டணும். இன்றைக்கி சிக்கன் மசாலா பொடியை தான் நான் தட்டியிருக்கேன். தட்டிட்டு அது ஒரு 4 கிண்டிட்டு இப்போ அதில் கொஞ்சோண்டு மல்லி இலையை போட்டு அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிறேன்னு தான். மல்லி இலை போட்டோன்னா ஒரு 4 கிண்டி விட்ருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும். ஏன்னா லேசாக அந்த மல்லி இலை வாசனை தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அள்ளி சாப்பிட்ற வேண்டியதாங்க. நான் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். அந்த ரசத்தோடு அந்த கூட்டை வச்சு சாடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க.